நம்மளை சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்துல நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அது நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கும்போது உங்க பின்னாடி ஒரு நிழல் நின்றுட்டு இருந்தா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாடு ஹைவேல நடந்த ஒரு திகில் பயணம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 அக்டோபர் மாசம் விக்னேஷ் பெங்களூர்ல வேலை பார்க்கறான். அவனோட சொந்த ஊர் மதுரை. தீபாவளிக்கு லீவு கிடைக்காம கடைசி நேரத்துல பைக்ல கிளம்புறான். நேரம் நைட் 11:30 இருக்கும். ரோடு NH44 கன்னியாகுமரி ஹைவேல வந்துகிட்டு இருக்கான். விக்னேஷ் தோப்பூர்கட் செக்ஷனை தாண்டும் போது மனசுல ஒரு பயம். அந்த ஹைவே பிஸியா இருந்துச்சு. நாமக்கல் தாண்டி ஒரு பைபாஸ் ரோட்ல போகும்போது சடனா ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் ஆகுச்சு. அது ஒரு பொட்டல் காடு. சடனா விக்னேஷோட பைக் இன்ஜின் மிஸ்ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. பைக் டக்கு டக்குன்னு சத்தம் போட்டு ஆஃப் ஆகுது. விக்னேஷ் பைக்கை ஓரத்துல நிறுத்தி மொபைல் டார்ச் ஆன் பண்ணி இன்ஜினை செக் பண்றான். அப்போ ரொம்ப சில்லுன்னு ஒரு காத்து அவன் கழுத்து மேல பட்டுச்சு. ஒரு அழுகிய பூவோட வாசனை அங்க வீசுச்சு. விக்னேஷ் தலை நிமிர்ந்து பார்த்தா அங்க ஒரு வயசான பெரியவர் தூக்க கண்ணோட தூரத்துல நின்னுகிட்டு இருக்காரு. விக்னேஷ் அவர்கிட்ட, சார், ஏதாவது மெக்கானிக்கல் ஷாப் பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறா. அந்த பெரியவர் பதிலே சொல்லாம மெல்ல கையில ஒரு டைரக்ஷனை காட்டுறாரு. விக்னேஷ் அந்த பக்கம் பார்த்துட்டு திரும்பி தேங்க்ஸ் சொல்ல பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஒரு மனுஷன் எப்படி மாயமாக முடியும்? விக்னேஷ்க்கு பீதி கிளம்பிடுச்சு. பைக்கை கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி வேகமா கிளம்புறான். பைக்கை 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல முறுக்குறான். அப்போ மிரர்ல பாக்குறான், அவனோட பைக் சீட்ல பின்னாடி ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்துருக்கு. அது மனுஷன் மாதிரி இல்ல, ஒரு நிழல் மாதிரி இருக்கு. விக்னேஷோட பைக் வெயிட் சடனா கொடுச்சு. இன்ஜின் ரொம்ப கஷ்டப்பட்டு குரோனிங் சவுண்டு கொடுத்துச்சு. அவனோட தோல் மேல ஒரு ஈரமான கை வச்சது மாதிரி இருந்துச்சு. விக்னேஷால பயத்துல கத்த கூட முடியல. ஹெல்மெட் உள்ளுக்குள்ள அவனோட சுவாச காற்றை அவனுக்கு திகில கொடுத்துச்சு. அப்போ அந்த உருவம் அவன் காதுல மெல்ல சொல்லுச்சு, விக்னேஷ் பயத்துல பிரேக் அடிக்காம வழியில இருந்த ஒரு அம்மன் கோவில் முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ண பார்த்தா பைக் ஸ்லிப் ஆகி கோவில் வாசல்லையே விழுந்துடுறான். உடனே கோவிலோட பெல் சடனா அடிச்ச மாதிரி ஒரு சத்தம். விக்னேஷ் திரும்பி பார்த்தா பைக்கும் இல்ல, அந்த உருவமும் இல்ல. ஆனா அவன் கையில அந்த கருப்பு நிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தடம் இருந்துச்சு. அது சுட்டு போட்ட தடம் மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் பக்கத்துல இருந்த கிராமத்துல கேட்டப்ப அந்த இடத்துல 2021ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் அதுல ஒரு ஃபேமிலி மொத்தமா இறந்து போனதாகவும் சொன்னாங்க. விக்னேஷ்க்கு வழி சொன்ன அந்த பெரியவர் தான் அந்த ஆக்சிடென்ட்ல கடைசியா செத்த நபர்னு போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றான். இன்னைக்கு விக்னேஷ் உயிரோட இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா அவன் தோல் மேல யாரோ ஈரமான கையை வைக்கிற மாதிரி உணர்றான். நீங்க ஹைவேல ராத்திரி நேரம் பைக்ல போக போறீங்களா? உங்க மிரரை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க சீட்ல யாராச்சும் உட்கார்ந்திருந்தா திரும்பி பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த திகில சந்திப்போம். அது வரைக்கும் உங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.